ஏன் சில்ட்ரன் மட்டும் இல்ல, பெரியவர்களும் அதை சாப்பிடுவதற்கு அதிக ஈடுபாடு செலுத்துவார்கள். இதை சாப்பிடுறதுனால நம்மளுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கு எழும். சார், குயிக் எனர்ஜி கிவர் பாத்தீங்கன்னா, சோ இதுல பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு உங்களுக்கு அந்த எனர்ஜி இமீடியட்டா ரிலீஸ் ஆயிடும். ஃபேட் இருப்பதனால் உங்களுக்கு பாடிக்கு தேவையான அந்த ஃபேட் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். சோ மேலும் இதுல பாத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இதுல இருக்குது அப்படின்னு பண்ணா, மில்க்லயே உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மில்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டோஸ் இருக்கும், பிளஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இருக்கும். உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட டீத் ஸ்ட்ரென்த்துக்கும் இது ஸ்ட்ரென்த்தா அமைந்து விடும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இது எனர்ஜி நம்ம ரொம்ப லோ எனர்ஜி, இப்ப சில குழந்தைகள் இருப்பார்கள் சரியா ஃபுட் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கும் பொழுது என்னன்னா எனர்ஜி சோர்ஸ் நல்லா ஃபாஸ்டா கிடைக்கும். சோ மேலும் இதை வெறும் பிளைனா நீங்க ஐஸ்கிரீமா சாப்பிடுறத விட்டுட்டு அதுல சம் ஆடட் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுல நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே அதுல புரோட்டீன் கொஞ்சம் ஆட் அப் ஆகும். உங்களுக்கு அது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டா நல்லா இருக்கும். மேலும் சில பேருக்கு ரெக்கரண்ட் காஃப் அண்ட் கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க பெட்டர் அவாய்ட் பண்றது நல்லது. இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அவாய்ட் பண்றது நல்லது. மேலும் பாத்தீங்கன்னா லிமிட், அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷனுக்குள்ளதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டிமெரிட்ஸ் தான் அதுல நிறைய இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு ஸ்லைட்டா கார்கிள் பண்ணலாம். எப்படின்னா ஹாட் வாட்டர்லாவது பண்ணலாம், நீங்க ஆர்டினரி வாட்டர்லயாவது நல்லா கார்கிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சான்சஸ் ஆஃப் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதை வெகுவாக குறைத்து விடலாம். ஒரு ரொம்ப ஹாட்டான பாடி உள்ளவர்களுக்கு எடுத்தார்கள்னா கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் மெயின்டைன் ஆகும். மேலும் எனர்ஜி ரொம்ப சோர்ந்து இருக்கிற நேரத்துல, ரொம்ப டயர்டா இருக்கிற நேரத்துல எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி கிடைக்கும். மேலும் இந்த ஐஸ் எடுப்பதனால் என்னன்னா இந்த டோபமின் அண்ட் செரட்டோனின் நம்ம பிரெயின்ல நிச்சயமாக அதிகமாக பூஸ்ட் பண்ணுவதனால் நம்மளுக்கு அந்த மூட் ஸ்விங் எலிவேட் ஆகும். ஒரு ரெகுலரா எடுக்காம சோ அகேஷனலா எடுக்கிறது சிறந்தது. சோ யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, நிச்சயமாக இது ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால டயபெட்டிக் பீப்புள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும். சோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது. மேலும் யாருக்கெல்லாம் இந்த சுகர் பாதிப்பு அதிகமா உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது சிறந்தது.